வாண்டரிங் வில்லேஜஸ் அபிஷியல்ல இருந்து பிரகாஷ் பேசுறேங்க. நம்மளோட வாழ்க்கையில சுபகாரியங்கள், மங்களகரமான விஷயங்கள் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னா நம்ம இந்த கோவிலுக்கு முறையா போய் சாமி கும்பிட்டு வந்தோம்னா அந்த சுபகாரியங்கள், மங்களகரமான விஷயங்கள் எல்லாமே அவ்வளவு சிறப்பா நடக்கும் அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களோட ஒரு பெரிய நம்பிக்கைங்க. இந்த பகுதியில இருக்கிறவங்களோட குலதெய்வமா இருக்கிற சாமி கூட இந்த மலையில இருக்கு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஆமாங்க, நம்ம ஒரு மலை கோயிலுக்கு தான் போறோம். இந்த மலை கோயில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானியில இருக்கு. பவானி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 4 to 5 கிலோமீட்டர் தூரத்துல தாங்க இருக்கு. பவானி மேட்டூர் ரோடு மெயின் ரோட்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் நம்ம உள்ள போனோம்னா, அதாவது இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற பாதையில போனோம்னா இந்த கோயிலோட அடிவாரத்தை அடைஞ்சிடலாங்க. இந்த கோயிலை பத்தின பல விதமான சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குங்க. அதுல நான் முதல்ல சொன்ன மாதிரி மங்களகரமான விஷயங்களுக்கு இந்த கோயில் ரொம்பவே அருள்பாலிக்கு தர மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த கோயிலுங்க. சரி, அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பூ கேட்கிற விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது எல்லாமே நான் இந்த வீடியோ பதிவுல சொல்றேங்க. இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சரி, வாங்க இந்த கோயிலை பத்தி நம்ம மேலும் பல விதமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவில் சூரியம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துலதான் இருக்கு. கோயிலோட அடிவாரத்துலதான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப தொன்மையா இருக்கு இந்த கோயிலோட அமைப்பு. இந்த முன்னாடி இருக்கிற மண்டபம் எல்லாமே நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும், சுண்ணாம்பு கல்லை வச்சுதான் அந்த மண்டபத்தை கட்டியிருக்காங்க. ரொம்ப அருமையா இருக்குன்னு தான் சொல்லணும். இதுதான் அந்த மலையோட தோற்றம். சரி, நம்ம இப்ப விநாயகரை கும்பிட்டு நம்ம அப்படியே அந்த மலை படிக்கட்டுகள் வழியா தான் ஏறணும். அருமையா அமைச்சு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 450 படிக்கட்டுகள் இருக்குங்க. நம்ம மலையோட லெப்ட் சைடு பார்த்தா சில வீடுகள் கூட இருக்கு. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மத்தியானத்துக்கு மேல போனேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல கொஞ்சம் நல்லாவே சுளீர்னு வெயில் அடிச்சுது. நீங்க போற மாதிரி இருந்தா ஒன்னா காலையிலயோ இல்ல வெயில் தாழ்ந்தும் போனா அப்பதான் இந்த மலை ஏறக்கு ஈஸியா இருக்குங்க. இது மலைன்னு கூட பெருசா சொல்ல முடியாது. இது ஒரு பெரிய பாறைன்னு சொல்லாங்க. இந்த ஏரியாலேயே இது ஒரு பெரிய பாறை, ஒரு அளவான குன்றுன்னு கூட சொல்லலாம். பவானியில பஞ்சகிரி அப்படின்னு சொல்லி 5 மலைகள் இருக்குங்க. அதுல முதன்மையான மலை ஊராட்சி கோட்டை அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற வேதகிரி மலைங்க. அதுக்கு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அதோட லிங்க் மேல தரேன், நீங்க பாருங்க. அந்த பஞ்சகிரி மலைகள்ல இதுவும் ஒண்ணுங்க. இந்த மலைக்கு பேர் மங்களகிரி பெருமாள் மலைங்க. அருமையா அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க. பெருசா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நமக்கு இடங்கள் கிடையாது. நம்ம மலை மேல இருந்து பார்க்கும்போது காவிரி ஆறு, அதாவது பவானி ஆறு, அப்புறம் பவானி ஊரு, சங்கமேஸ்வரர் கோயில், ஊராட்சி கோட்டை வேதகிரி மலை, அந்த ஆப்போசிட் இருக்கு பாருங்க, அதான் ஊராட்சி கோட்டை வேதகிரி மலை, எல்லாமே அட்டகாசமா தெரியுதுங்க. ரொம்ப நெட்டுக்குத்தா இந்த மலை கிடையாது. பட் ஓரளவுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் நம்ம ஏற முடியுங்க. எங்கேயுமே நிழல் கொடுக்கற மாதிரியான ஒரு அமைப்புகள் இல்ல, இருந்திருக்கும் போல இருக்கு. பட் இப்ப இல்ல. சுண்ணாம்பு அடிச்சு வச்ச அந்த படிக்கட்டுகள்ல தான் நம்ம தொடர்ந்து ஏறிட்டு இருக்கோம். இந்த கோவில் கிட்டத்தட்ட 1500 வருஷம் பழமையான கோவில் சொல்றாங்க. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். நம்ம கோவிலோட முன்பகுதிக்கு வந்தாச்சுங்க. இதுதான் மேல இருக்கிற ஒரு காட்சிகள். ரொம்ப பழமையா இருக்கு. ஒரு மாதிரி காஞ்சு போய் கிடக்குது. வெயில்னால அந்த மரங்கள் எல்லாமே பச்சை தன்மை இழந்து ஒரு மாதிரி காஞ்சு போய் கிடக்குது. இந்த கோவில் இருக்கிற ஒரு சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, பவானியாறு நம்ம மேல இருந்து கீழே பார்க்கும்போது மற்ற மலைகள், பவானி, சங்கமேஸ்வரர் கோயில் எல்லாமே தெரியும். போக இந்த கோயில் இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பூவாக்கு கேட்கறதுங்க. பூவாக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதுல ராமர் வாக்கு வந்தது அப்படின்னா அந்த காரியத்தை நம்ம நடத்தலாம் அப்படின்னு அர்த்தம். அதாவது நல்லபடியா நடக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுவே உத்தரவு வாக்கு வந்ததுன்னா அது கொஞ்சம் தடைகளை சந்திக்கும்
அதனால கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குங்க. இந்த வாக்கு கேட்கறத பூ வாக்கு கேட்கறத வந்து நிறைய மக்கள் வந்து இந்த பகுதி மக்கள் பண்றாங்க. அதுவும் திருமண காரியம் நடக்குமா நடக்காதங்கிற கூட அது நிறைய பேர் அதை பண்ணி பாக்குறாங்க. இப்போ நம்ம இந்த கோயில் சுத்தி ஓரளவுக்கு வர பாக்குறோம். பட் நம்மளால ஃபுல்லா வர முடியாது. ஒரு பாதி தூரம் தான் வந்து நம்ம கோயில ஒரு சுத்தி வர முடியுங்க. இந்த கோயிலுக்கு வந்து புரட்டாசி சனிக்கிழமையில நல்ல விசேஷமா இருக்கு. அதே மாதிரி பௌர்ணமி தினங்கள்ல வந்து ஓரளவுக்கு நல்லாவே கூட்டம் வருதுங்க. ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சுண்ணாம்பு கல்ல கட்டின கோயில் வந்து எவ்வளவு அந்த தொன்மை தன்மை கொடுக்குது பாருங்களேன். அங்கங்க சிதிலம் அடைஞ்சிருந்தாலும் அந்த பழந்தன்மை ஒரு அழகுதாங்க. இந்த குடிமரம் எல்லாம் பாருங்க, இங்க இருந்து பார்க்கும்போது அந்த சயன கோலத்தில் இருக்கிற ரங்கநாதர் கூட நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த கோயிலுக்குள்ளார முக்கிய கடவுளா மூலவரா இருக்கிறவர் வந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத மங்களகிரி பெருமாளுங்க. இவரை வந்து முக்கியமா திருமணத்துக்காக வேண்டி, அதாவது மங்களகரமான காரியங்கள் நடக்கிறங்காட்டி தான் அவருக்கு மங்களகிரி பெருமாள் அப்படிங்கிற பேர் வந்தது. அவரோட அற்புதமான கோலத்தை தான் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ஒரு அருமையான சாமிங்க. இது வந்து சயன கோலத்துல இருக்கிற ரங்கநாத பெருமாள். நம்மளுக்கு ரொம்பவே திருப்திகரமா இருந்தது இந்த கோவில் மலை ஏறிட்டு இறங்கும் போது. அதுவும் இந்த கோவிலுக்கு வந்து பல விதமான சிறப்புகள், அதுவும் முக்கியமான அந்த பூ கேட்கிற சிறப்பு வந்து நம்மள ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சுங்க. அதே மாதிரி அந்த கோவிலோட தலை விருட்சமா வேங்கை மரம் இருக்கு. அங்க வந்துட்டு கயிறு கட்டி திருமணம் ஆகிறதுக்கு வேண்டிக்கிறாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கும், அப்புறம் ஏதாவது உடம்பு சரியில்லாம ஏதாவது மறுவெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து சரியாகிறதுக்கும் வந்து இது பண்றாங்க. ரொம்ப ஒரு அருமையான கோயிலுங்க. நீங்களும் இந்த பவானி சைடு போறீங்க அப்படின்னா வேதகிரி மலை போங்க, இந்த பெருமாள் மலை போங்க. இந்த மங்களகிரி மலையில இருக்கிற பெருமாள் கோயில் வந்து ரொம்ப நல்ல ஒரு அருள் கொடுப்பாரு. நீங்க ஏதாவது ஒரு காரியம் நினைச்சிட்டு போறீங்க, அது வேண்டும்னா இந்த பெருமாள் கிட்ட போய் நீங்க வேண்டிக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கோயில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.